நில மோசடி வழக்கில் கேரளாவில் தலைமறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு கரூர் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களிடம் செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், தற்போது கரூருக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். விசாரணையானது எந்த கதியில் துரிதப்படுத்தப்படவிருக்கிறது? அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 22 ஏக்கர் குறிப்பாக 100 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள அந்த இடத்தை அவர்கள் ஆதரவாளர்கள் மிரட்டி கொலை மிரட்டி போலியான ஆவணங்கள் கொடுத்து பத்திரப்பதிவு செய்ததாக புகாரை தொடர்ந்து அந்த வழக்கு சிபிசிஐடி மாற்றப்பட்டு சிபிசிஐடி போலீசார் தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் இன்று காலை கேரளாவில் வைத்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து காரில் அழைத்து வந்து அவர் தற்போது கரூர் சின்னப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வந்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக அந்த அலுவலக அவர் வருவதற்கு முன்பாக முன்னாடி 2 வாகனங்கள் பின்னாடி 2 வாகனங்கள் 5 வாகனங்களில் வந்த போலீஸ் பாதுகாப்புடன் கூட்டி வந்த நிலையில் அவர் வந்து கருப்பு உடை அணிந்து வந்திருந்தார். கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் என்று அணிந்து வந்து தற்போது அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அவரது முன்னாள் நண்பரான பிரகாஷ் என்பவரின் 22 ஏக்கர் நிலத்தை அவரது மகள் பேரில் எழுதி வைத்திருந்த நிலையில் அந்த மகளை மிரட்டி கொலை மிரட்டல் விடுவதாக மிரட்டி போலி ஆவணங்கள் மூலமாக அவரது ஆதரவாளர்கள் மேலக்கரூர் சார் பதிவாளர்களிடத்தை எழுதி வாங்கிய நிலையில் அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் 2 முறை முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த 2 முறை முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்த நிலையில் நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் முன்ஜாமீன் கேட்டு. ஆனால் அந்த மனு தாக்கல் செய்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இன்று கிட்டத்தட்ட 35 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கேரளாவில் வைத்து சிபிசிஐடி தனிப்படை போலீசார் இன்று காலை கைது செய்தனர். அவரை அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் அழைத்து வந்து தற்போது கரூரில் சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பகுதியில் அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள் ஒரு சிலர் தற்போது வர துவங்கியுள்ளனர். இதனால் அந்த சின்னப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகம் முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் தலைமையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளுடன் ஈடுபட்டுள்ளனர். செய்தியாளரும் 100 மீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே பேரிகார்டு வைத்து அங்கே உள்ளே அனுமதிக்காமல் பேரிகார்டு வைத்து தடுத்துள்ளனர். தொண்டர்களையும் அதே போல் உள்ளே விடாமல் 100 மீட்டர் தொலைவிலே பேரிகார்டு வைத்து அமைத்து தற்போது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவரிடம் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.